ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவா. சொந்த ஊர் நாமக்கல். நான் எப்படி ஜப்பான் வந்தேன், எப்படி வேலை கிடைச்சது, எப்படி ஸ்கூல் லாங்குவேஜ் படித்து எப்படி வந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் 2018 சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங்கில் எப்படி ஜப்பான் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த ஃபுஜி அகாடமியிலேருந்து சொன்னாங்க. அவங்க செந்தில் சார் சொன்னார், அப்போ இந்த மாதிரி இருக்குப்பா இப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் லாங்குவேஜ் நான் N5 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த OMCA ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இப்போ இருக்கிறது நான் வக்காயமால் தான் இருக்கேன். ஸ்கூலில் ஒரு 2 வருஷம் படித்தேன். நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. வாலண்டியர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா இது பண்ணாங்க. படிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கேருந்தே ஜாப் ஃபேர்லாம் போயிட்டு அட்டன் பண்ணி இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் சைட் இன்ஜினியராக இருக்கேன். அதான் நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பும்போது தான் யோசித்தேன், சரி நம்ம ஊர் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதான் வீடியோவை போடுறோம். நீங்கள் அப்படி ஜப்பான் வந்து ஒரு ஐடி ஃபீல்டோ இல்லை சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஊர்லேயே வந்து லாங்குவேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு இது பண்ணலாம். லாங்குவேஜ் ஸ்கூலில் அப்ரோச் பண்ணி இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜப்பான் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து இங்கேருந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் லெவல் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே உங்களுக்கு ஜாப் ஃபேருக்கு இதுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணினது ஃபுஜி அகாடமின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது, அங்கே பண்ணேன். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள்.